சனீஸ்வரர் மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் குடும்பம் கற்பனை பண்ணிக்கோங்க. ஆமாங்க ஐயா, எங்களை பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்க. ஒரு திருமணம் நடக்க வேண்டும், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் அது குரு அப்படின்றோம். அதற்கு முதல்ல என்ன தேவைப்படுதுங்க? பணம் தான் தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு வகையிலே கடனை வாங்குகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அதுவும் இந்த சனீஸ்வரர் தன்னை சுற்றி போட்டுக்கொண்டுள்ள வளையம்தான். மீண்டும் வருகிறது, அந்த திருமணம் நடந்தேறி விடுகிறது. அந்த கடனை ஒரு 4-5 வருஷம் கட்டுறாங்க. கட்டி முடித்ததும் குழந்தை பிறப்பு மருத்துவ செலவிற்கும் கடன் வாங்க வேண்டியுள்ளது. மீண்டும் தன்னை சுற்றி ஒரு வளையம். மீண்டும் வருகிறோம், அந்த குழந்தை கல்விக்காக, குழந்தையின் திருமணத்திற்காக ஊருக்கு வெளியில் ஒரு வீட்டை கட்டணும்னு இப்படி எக்கச்சக்கமாக ஒரு கமிட்மெண்ட்லேயே வாழ்ந்து ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் வயதானதும் அவர்கள் மருத்துவ செலவிற்காகவும் கடனிலேயே கட்டுப்பட்டு கிடைக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சூழல். எனினும் இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை வந்துவிட்டால், எல்லாருக்கும் நல்ல பொருளாதார வசதி, நல்ல ஒரு மருத்துவ வசதிகள், நல்ல கல்வி, எல்லாருக்கும் இலவசமாக தங்கக்கூடிய இடங்கள், இருப்பிடங்கள் எல்லாம் நல்ல வகையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டால் அந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். அது போன்ற ஒரு சூழல் உட்டோப்பியான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. நம் தமிழிலே கூட சொல்லுவோம் ராமராஜ்யம் என்றெல்லாம் சொல்லுவோம். அதுபோல ஒரு நல்ல நிலை உலகம் முழுக்க வருவதை வலியுறுத்தக்கூடிய சூழல்தான் அந்த சனீஸ்வரனை சுற்றி உள்ள வளையங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே மறைந்ததற்கான நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றாலும் சில மாற்றங்கள் நடைபெறும் முன் சில தடுமாற்றங்கள் உலகிலே இருக்கத்தான் செய்யும். நாம் கஷ்டப்படலை, படிக்கலை அப்படின்னா நம்ம பாஸ் ஆகிருக்க மாட்டோம், நல்ல வேலைக்கு வந்திருக்க மாட்டோம். அதே போல தான் உலகம் தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஆனால் இது சனீஸ்வரர் பூச நட்சத்திரத்தை சென்றடையும் வரை அனைவரும் சற்று பிரார்த்தனைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமாகவும் அமைகிறது. அப்போ இதெல்லாம் எப்போங்க நிகழும்? இந்த 2032 முடிந்த பிறகு நிலைமைகள் உலகெங்கும் அன்பு, அமைதி என்றெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் வரலாம் 2037-38.